அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா அள்ளாது பார்க்கிற மாளிகை எட்டி அதன் அருகினில் ஓலை குடிசைகள் டீ அச்சம் என்பது மடமையடா திராவிடர் உடமையடா ஆறிலும் சாமி நூறிலும் சாமி தாயக காப்பதி கடமையடா தாயக காப்பதி கடமையடா அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா சிவகங்கை சீமையில் வீரமங்கை வேலுநாச்சி அவர்கள் கண்டெடுத்த சிறிய மருது பெரிய மருது சகோதரர்களின் நாடகத்தை ஆவலோடு காண வந்திருக்கும் பெரியவர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, நண்பர்களே, சின்ன செல்வங்களே, அனைவருக்கும் உங்களது பொற்பாதம் தொட்டு என வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சிங்கமேல சினந்தாங்கி பொங்கி வரும் கடலாங்கி பாய்ந்து வரும் பகைவரெல்லாம் போர்க்களத்தை செஞ்சக்கூடிய வீரத்துக்கு சொந்தமான இந்த கட்டிக்குளம் நாடம் கட்டிக்குளத்தை காக்கக்கூடிய மாயாண்டி சாமி அவதாரத்தின் நாளிலே எங்களது நெறிக்கூடி முக்களமாம் பள்ளியப்பன் சேர்வைக்கும் பொண்ணுத்தாய்க்கும் பிறந்த ஆனந்தாய்க்கும் பிறந்த எங்களது பெரிய மருது சின்ன மருது காவியத்தை காண வந்திருக்கும் அனைவருக்கும் எங்களது சின்ன மருது பெரிய மருது சார்பாக முதற்கண் வணக்கம் தெரிவித்துக் கொண்டு எங்கள் கலைப்பணிகள் நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். அதோடு இந்த விழா நாடகத்திற்கு ஏற்பாடு செய்த விழா குழுவினர்களுக்கும் இசை கலைஞர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, தம்பி, மருது என்றால் என்ன? வீரம். அந்த வீரத்தை நாம் காட்டவில்லை என்றால் அவர்கள் என்ன நினைப்பார்கள்? வா, நாம் சிலம்பம் பயிற்சி பயின்று காமிப்போம். ஆகட்டும் அண்ணா. கொஞ்சம் ஓரமா அப்படியே உட்காந்துங்க. ஓரமா எந்திரிச்சு உட்காருங்க. ஓரமா உட்காருங்க. எந்திரிச்சு கொஞ்சம் அங்கிட்டு உட்காருங்க. அப்புறம் வந்துங்க.
தாங்களின் வீரத்தை கண்டு வேந்தேன். சிலம்பம், மற்போர், வளரி போன்ற வீரக்கலைகளை சிறந்து தெரிகின்றது. தாங்கள் பேர், தாங்கள் தந்தைய பெயர், தாங்கள் எந்த ஊரை சேர்ந்ததை நான் அறிய விரும்புகிறேன். வீரர்களை எடுத்து கூறுக்கலாம். வேடிக்கையாக இருக்கிறது. எனது மண்ணில் வந்து எனது பெயர் தெரியாமல் இருப்பது. எனது பெயர் பெரிய மருது. என்னுடைய பெயர் கருப்பு மருது. பெரிய மருது மற்றும் கருப்பு மருது, சின்ன மருது. வீரர்களே, தாங்கள் தந்தையார் தாயார் பெயர் என்ன? நாங்கள் அருப்புக்கோட்டை வட்டாரம் நறுக்குடி பக்கத்தில் முக்குளம். நாங்கள் பிறந்த ஊர். எனது தந்தை மொக்கை பழனியப்பா சேர்வை. எங்களுடைய தாயார் ஆனந்தாய் அம்மாள். வீரர்களே, இப்பேற்பட்ட வீரமுடைய நீங்கள் இந்த மண்ணின் மானம் காக்க வேண்டும். அது இருக்கட்டும். அப்படி என்றால் அது இருக்கட்டும். தாங்கள் யார் என்று கூறவில்லையே. அதைத்தான் கூற வேண்டும். தாங்கள் யார், எங்கிருந்து வருகிறீர்கள்? தாங்கள் இந்த மண்ணின் வீரத்தை காக்கக்கூடிய மாபெரும் வீரர்கள். தாங்கள் இந்த மண்ணில் இந்த மண்ணுக்காக சிவகங்கை செய்ய ஆளுகின்ற அந்த முத்துவோடு தேவரிடம் வீரர்கள் பணிபுரிய தாங்களுக்கு விருப்பம் உள்ளதா? ஏனென்றால் தாங்கள் வீரத்திற்கு இந்த சிவகங்கை சீமையின் முத்துவடநாதர் அவரின் வழிகாட்டுதன்படி அவரின் அரண்மனையில் பாதுகாவலர், படை வீரர் போன்ற சிறந்தபடி தங்களுக்காக காத்திருக்கிறது. நல்லது நல்லது. தாங்கள் மனம் உவந்தால், விருப்பப்பட்டால் தாங்களை நான் முத்துவோடு கொண்டு சேர்க்கின்றேன். நீங்கள் தங்கள் வீரத்தை இந்த தாய் நாட்டிற்கு தங்கள் வீரத்தை நிலைநாட்ட வேண்டும். நண்பர்களே, நிலைநாட்ட வேண்டும். அண்ணா, சந்தோஷமான செய்தி. ஒரு மனிதனாகப்பட்ட ஒரு மண்ணில் பிறந்தான், இறந்தான் என்பது இல்லாமல் ஏதாவது நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் செய்ய வேண்டும் என்று கனவு கொண்டு கொண்டிருந்தோம். தக்க சமயத்தில் தக்க நேரத்தில் நமக்கு சரியான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஆம் சகோதரரே, சரியான நேரத்தில் வந்திருக்கிறீர்கள் அமைச்சரே. வீரர்களே, தாங்கள் செய்ய போகும் இந்த வீரம் இந்த மண் உள்ளவரை, இந்த மனிதர் எனும் இருக்கும் வரை இந்த உலகத்தில் தாங்கள் வீரத்தை என்றும் நிலைநாட்டும் வீரர்களே, என்னோடு தாங்கள் சிவகங்கைக்கு வர வேண்டும். வாருங்கள், தாங்கள் அழைத்து செல்கின்றேன். நீங்கள் தங்கள் தாய் தந்தையின் ஆசி பெற்று மற்றும் உங்களது ஊர் மக்களின் ஆசி பெற்று அரண்மனை வந்து जय देवी जय जय देवी दुर्गा देवी शरणम जय जय देवी दुर्गा देवी शरणम दुर्गै अम्मனை துதித்தால் என்றும் துன்பம் வரத்தோடும் தர்மம் காக்கும் தாயும் இவளே தரிசனம் கண்டால் போதும் கர்ம வினைகளும் தீரும் சர்வமங்கலம் கூடும் जय देवी जय जय देवी दुर्गा देवी शरणम जय जय देवी दुर्गा देवी शरणम கரங்கள் 18 நம்மை சுற்றி வரும் பகை விரட்டும் நெற்றியிலே குங்கும பொட்டும் வெற்றி பாதையை காட்டும் ஆயிரம் கண்கள் உடையவளே ஆதிசக்தி இவள் பெரியவளே ஆயிரம் நாமங்கள் கொண்டவளே தாய் போல் நம்மை காப்பவளே ஜெய जय देवी जय जय देवी दुर्गा देवी शरणम जय जय देवी दुर्गा देवी शरणम
மதிக்கற்ற பெரியோர்களுக்கும் என் குல தாய்மார்களுக்கும் மண்ணை பண்ணாக்கும் விவசாய பெருங்குடி மக்களுக்கும் இன்றைய சமுதாயத்தை நாளை வல்லரசாக மாற்றும் இளைஞர் எழுச்சி படைகளுக்கும் மாணவ கண்மணிகளுக்கும் என் சார்பாகவும் என்னுடைய கலைக்கல்வியின் சார்பாகவும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ராமநாதபுரம் நாட்டின் செல்லமுத்து சேதுபதியின் சிங்கார வீரமிக்க வேலு எனது பெயர் வேலுநாச்சியார். தாய் இல்லாத எனக்கு தாய்க்கு தந்தையாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் என் தந்தை என்னை வளர்த்து வருகிறார். இன்று நான் என் தந்தையை சென்று காண வேண்டும். அதற்கு முன்னால் மூலக்கடவுள் முதல் கடவுள் விநாயகப் பெருமான் இல்லை என்றால் உலகத்தில் யாரும் இல்லை. அந்த விநாயகப் பெருமானை வணங்கி என் தந்தையை சென்று காணுவதற்கு முன்னால் மக்களை பணிகிறேன். பிரணவ பொருளே ஓம் கணபதி சரணம் சரணம் சுவாமி. பேசும் தெய்வமே பிள்ளை செல்வமே பெருவாழ்வு தரவாணி பெருவாழ்வு தரவாணி. சந்தோஷம். ரொம்ப அமைதியாக இருக்கீங்க. முழுசா நாடகத்தை பாருங்கள். உங்கள்கிட்ட நான் கெஞ்சி கேட்குறேன். அதை நிறைய வள்ளிதன் நாடகம் பார்த்துருப்பீங்க. நானும் 12 வருஷம் நடிச்சுக்கிட்டு தானே இருக்கேன். ஏன்னா நமக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் கஷ்டப்பட்டவங்க. அவங்க கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்தனால இன்றைக்கி நம்ம சுதந்திரமாக இருக்கோம், சுதந்திரமாக சாப்பிட்றோம், சுதந்திரமாக இருக்கோம். அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அவங்க எப்படி கஷ்டப்பட்டாங்க, எப்படி வந்தாங்க, யார் யார் மூலமாக அவங்க வந்து உதவி வாங்கினாங்க. 17ஆம் நூற்றாண்டில் நடந்த உண்மை சம்பவம். நீங்கள் உட்காந்துருக்கீங்க பாருங்கள். இந்த உட்காந்துருக்க மண் எல்லாம் வந்து ரத்த ஆறாக ஓடியது. இதை நாங்கள் வந்து ரிசர்ச் பண்ணி என்னை எல்லாருக்குமே தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் பிஎஸ்சி நர்சிங் படிச்சுட்டு நாடகத்துக்கு வந்தவன். ஆனால் ஒரு 15-10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வேலுநாச்சியார் கதையை எடுத்து நான் வரலாறு எடுத்து படிக்கும்போது 2 நாள் சாப்பிடாமல் இருந்தேன். என்னால் சாப்பிட முடியல. என்னை சுற்றி ஒரே ரத்த கவுச்சி எடுத்து அந்தளவு உயிரோட்டமான விஷயங்கள் நடந்தது. ரொம்ப கொடுமையான விஷயம். அவங்க அவ்வளோ பெரிய மகாராணியாக பிறந்து
இதை நான் சொல்லி முழுசாக உட்காந்து பார்க்கணும். வள்ளி திருமணம் மாதிரி எஞ்சி போயிடாதீங்க தயவுசெய்து. உங்கள் காலத்தொட்டு நான் கேட்டு என்ன கும்பிடக்கூடாது. ஏன்னா அந்த கதாபாத்திரம் வேலுநாச்சியார் கதாபாத்திரம் கும்பிடக்கூடாது. உங்களை கும்பிட்றேன், ஏன்னா உங்களை கும்பிடலாம். இந்த நாடகத்தை நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்தீங்க பாருங்க, அதுவே எனக்கு பெரிய சந்தோஷமா இருக்கும். நான் 100 நாடகம் வள்ளி திருமணம் நடத்தும் சந்தோஷத்தை விட ஒரு வேலியாட்சி நடத்தல் நடிச்சா நான் சந்தோஷப்பட்டேன். 100 நாடகம் வள்ளி திருமணம் சந்தோஷப்பட மாட்டேன், அது காசுக்காக. ஆனால் இது மட்டும்தான் ஆத்ம திருப்திக்காக. அந்த அம்மாவுக்கு பெரியம்மா சின்னம்மதவர்களுக்கு ஒரு சமர்ப்பணம், அவ்வளோதான். அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. 8 வருஷம் போராடிருக்காங்க சோறு தண்ணி இல்லாமல். அதை வரிசையாக நாங்கள் கொண்டு வருவோம். பெரியம்மதி எப்படி வந்தாங்க, எப்படி வர்றாங்க, எப்படி அரண்மனைக்கு போகிறாங்க, எப்படி இந்த அம்மா சந்திக்கிறாங்க, எப்படி அரண்மனையில் வேலை கிடைக்குது அவங்களுக்கு அப்படிங்கிறத, அவங்க எப்படி வந்து மறுபடியும் போராடி வெள்ளைக்காரன்ட்ட போராடுறாங்க, வெள்ளைக்காரன் எவ்வளோ கொடுமைப்படுத்துனாங்கிறத முழுசாக விடிய உட்காந்து பாருங்கள் தயவு செய்து. இன்னைக்கு மட்டும் உங்களை நான் கெஞ்சி கேட்டீங்கன்னா, இதை நான் சொல்லலைன்னு வச்சுக்கோங்க, எஞ்சி ஒவ்வொருத்தலாம் போய்கிட்டே இருப்பீங்க. பாருங்கள், பார்த்து முடிச்சும் போது காலையில் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்படிலாம் ஒரு பெண்மணி இருந்தாங்களா, ஒரு நம்முடைய சகோதரர் இப்படி இருந்தாங்களா, சின்ன மருது பெரிய மருது இப்படி இருந்தாங்களா, இவ்வளோ கஷ்டப்பட்டாங்களா அப்படிங்கிற இதோட பட்டாபிஷேகத்தோடு நாங்கள் முடிக்கிறோம். ஏன்னா அவர்கள் தூக்கில் போட்ட காட்சி நாங்கள் நாடகத்தில் கொண்டு வரல. ஏன்னா எனக்கு அது ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் அவருக்கு பட்டாபிஷேகம் நடத்துகிற வரைக்கும் நாங்கள் நாடகத்தை நடத்துவோம். 2 பேருக்கும் எப்படி வந்து சிவகங்கை அவங்க மன்னர் ஆனாங்கன்னு வரைக்கும் இந்த நாடகத்தை நாங்கள் கொண்டு போகிறோம். எனக்காக உங்கள்கிட்ட நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், நாடகத்தை முழுசாக பாருங்கள். ஏன்னா வந்து அடுத்தடுத்து வருவாங்க, அடுத்தடுத்து எல்லாம் போய் யார் வர்றாங்க என்னங்கிறது விடிய கொஞ்சம் நடுவில் பாடலாம் இருக்கும். கொஞ்சம் அந்த பொண்ணு வந்து டான்ஸ் ஆடி சென்னையிலேருந்து கூப்பிட்டு வந்திருக்கோம். டான்ஸ் ஆடி நாடகம் நல்லபடியாக இருக்கும். அதனால் வாய்ப்பளித்த கட்டிக்குள்ள மக்கள் அத்தனை பேருக்கும், உட்கார்ந்துருக்கும் அத்தனை பேருக்கும், நாடகத்தை பார்க்கும் அத்தனை பேருக்கும், என்னுடைய அற்புதமான இசைக்கங்க அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். இன்று நான் அப்பாவை சந்திக்க வேண்டும், என் தந்தையை நான் சந்திக்க வேண்டும். ஏன்னா என்னுடைய இன்றோடு என்னுடைய போர் பயிற்சி முடிகிறது. தந்தையை நான் சென்று சந்திக்க வேண்டும். சந்திப்பதற்கு முன்னால் அனைவருக்கும் பிடித்த எல்லாருக்கும் பிடிக்கும். தெய்வ சக்தி இல்லாமல் நம்ம வாழ முடியாது. கொஞ்சம் கலியுகம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாறிட்டு வருது. தெய்வங்கள் இல்லாமல் நம்மளால் ஒரு அவனின்றி அணுவும் அசையாது. கோடிக்கணக்கில் பணம் இருக்கலாம், அந்த அம்மாட்ட கோடிக்கணக்கில் ராஜகுமாரி தான் வாழ்ந்தாங்க. ஒருவேளை சோறு இல்லாமல் இருந்தாங்க, போர்க்களத்தில் தண்ணி இல்லாமல் இருந்தாங்க. 10 வருஷம் ஆண்டாங்க, இவங்க 6 வருஷம் ஆண்டாங்க. ஆனால் இன்னைக்கு உலகம் பூரா பேச வச்சுட்டு போயிட்டாங்க. உலகம் பூரா பேசுது. இன்னைக்கு பெரிய மருது சோதரர்களே, சின்ன மருது உலகம் பூரா பேசுகிறது. நிலைச்சு வச்சுட்டு போயிட்டாங்க, அந்த அம்மாவை நிலைக்கு வச்சுட்டு போயிட்டாங்க. அதனால அவர்களுக்காக தெய்வம் அணுவின்றி அவனும் நாம் எப்படி வாழணும், எப்படி பிறக்கணும், எப்படி சாகணும், எப்படி புகழ் அடையணும், எப்போ பணம் சேர்க்கணும், எப்போ பணத்தை இழக்கணும் அப்படிங்கிற எல்லாம் சுற்றி இந்த பூமியில் நம்ம சொல்ல விட்டுருக்கான் இறைவன். பம்பரக்கட்டை சுற்றுற மாதிரி நம்ம சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஒரு நாள் மரணத்தை தழுவுவோம். அந்த மரணத்தை தழுவதற்கு முன்னால் பிறப்பது ஒரு முறை, இறப்பது ஒரு முறை. ஏதாவது செய்யணும்ல, மண்ணுக்கு ஏதாவது அவங்க செஞ்சுட்டு போயிட்டாங்க. அதனால மக்கள் மனசில் நிற்கிறாங்க. வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி. மக்களின் மனதில் நிற்பவர் யார்? மற்றவருக்காக யார் வாழ்கிறார்களோ அவர்கள் மட்டுமே மக்களின் மனதில் நிற்க முடியும். அதான் உண்மை. மற்றவர்களுக்காக யார் ஒருவர் வாழுகிறார்களோ மக்களுக்காக அவர்கள் மக்கள் மனசில் நிற்பாங்க. அதனால தான் அவங்க 2 பேர் வாழ்ந்தாங்க. மக்களுக்காக, தனக்காக இல்லாமல் மக்களுக்காக உயிரை விட்டாங்க. மக்களுக்காக தன் குழந்தைகள் தான் எல்லாத்தையும் இழந்தார். சின்ன மருது பிள்ளை 12 வயசு கொண்டு பினாங்கில் 12 விலங்கு போட்டு பூட்டி கொண்டு வச்சுட்டாங்க. எங்கள் பினாங்கில் கொண்டு போய் என்ன ஆனாங்கன்னே தெரியல. எப்படி துடிச்சுக்கு அந்த 12 வயசு குழந்தை சொல்லுங்க. அது மாதிரி பிறருக்காக வாழ்ந்தவர்கள் நம்ம மனசில் நிற்கிறாங்க. அந்த மனசில் நிற்பவர்கள் வரலாற்றை உங்கள் மேல் படைப்பதற்கு நான் மீண்டும் ஒரு நன்றியை குறிப்பிட்டு சந்திப்பதற்கு முன்னால் இருமுடிதாங்கி ஒரு மனதாகி குருவெனவே வந்தோம், இருவினை தீர்க்கும் யமனையும் வெல்லும் திருவடியை காண வந்தோம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. அபிஷேகம் சுவாமிக்கு, கற்பூர தீபம் சுவாமிக்கு, ஐயப்பமார்களை கூட்டிக் கொண்டு ஐயனை நாடி சென்றடைவோம், சபரிமலைக்கு சென்றடைவோம். சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே.
வந்திடுவார் வழிகாட்டிடவே வந்திடுவார் ஐயன் வன்புலி ஏறி வந்திடுவார் அயல் வழிபலீரி வந்திடுவார் கரிமலை ஏற்றம் கடினம் கடினம் கருணை கரையும் துணை புரிவார் கரிமலை இறக்கம் வந்த உடனே பெருநதி பம்பை கண்டிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமி கங்கை நதி போல் புண்ணிய நதியா பம்பை நீராடி சங்கரன் மகனை கும்பிடுவார் ஐயன் சங்கடமின்றி ஏற்றிடுவார் அவர் சைவடமின்றி சென்றிடுவார் நீலிமலை ஏற்றம் சிவபாலனும் ஏற்றிடுவார் நீலிமலை ஏற்றம் சிவபாலு நீரிடுவார் காலமெல்லாம் நமக்கு அரை காவலனாயிருப்பார் தேகபலம்தா ராகவளந்தா தேகபலம்தா ராகவளந்தா தேகபலம்தா என்றால் அவர் தன்னையே மறந்திடுவார் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா ஹலோ ஹலோ இவ்வரங்கம் இடையில் வேலுநாச்சியராக தோன்றியடிக்கும் சாந்தி ஸ்ரீ அவர்களுக்கு விழா கமிட்டிகள் சார்பாக மலர் வழங்கப்படுகிறது. இவ்வரங்கம் இடையில் வீரமங்கை வேலுநாச்சியராக தோன்றி நடிக்கும் சாந்தி ஸ்ரீ அவர்களுக்கு கட்டிக்குளம் நாட்டைச் சேர்ந்த சவுந்தரவாட்டியின் சேர்வை அவர்கள் 100 ரூபாய் அம்பளிப்பாக அளிக்கிறார். பொன்னாடி பொறுத்து கருத்து விழா குழுவினருக்கும் மற்றும் நாடகத்தை ரசிக்கும் அத்தனை மக்களுக்கும் அன்பளிப்பு கொடுத்து கருவித்த அன்பு சோர் அனைவருக்கும் என்னுடைய இதயம் கணிந்த சிரம் தாழ்ந்த நன்றி நன்றி வணக்கம் வணக்கம். நல்ல ஒரு சூட்டுக்கோள் ராமலிங்க ஐயா சித்தர்கள் இல்லாமல் இந்த உலகத்தில் ஒரு ஜீவராசியும் கிடையாது. ஏன்னா இன்ன வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அழிவு என்பது கிடையாது. சித்தர்கள் ஜீவ சமாதி. ஏன்னா மரணம் என்பது எல்லாருக்கும் வரும். ஆனால் மரணம் என்பது நம்ம நம்மளாக இறந்து போகிறது. ஆனால் அவர் ஜீவ சமாதி. தன்னையே இறைவனுக்காக அர்ப்பணித்துக் கொள்ளுதல். ஜீவ சமாதி என்பது தன்னையே இறைவனுக்காக அர்ப்பணித்துக் கொள்ளுதல். அப்படியே அவங்க ஜீவன் எப்போ போகுமோ அப்போ போயிடும். நமக்கு மரணம் எப்போன்னு சொல்ல முடியாது. ஏன்னா மகப்பேரும் பிள்ளை பேரும் மரணமும் யாருக்குமே தெரியும், எப்போவும் யாருக்குமே சொல்ல முடியாது. ஆனால் மரணத்தை முன்கூட்டியே தெரிந்து சித்தர்கள் தன்னுடைய ஆத்மாவை வெளியே அனுப்பி ஜீவசாமி அவர்கள் சித்தர்கள். அந்த சித்தர்கள் ஒருத்தர் தான் சூட்டுக்கோள் ராமலிங்க சுவாமிகள். அவங்களுக்கு நீங்கள் திருவிழா எடுத்து அந்த திருவிழாவுக்கு ஒரு நாடகம் வச்சு அவரை அழகாக ஊர்வலமாக கொண்டு வந்தீங்க பாருங்க. ரொம்ப மன சந்தோஷமாக இருக்கு. கண்டிப்பாக அந்த சித்தரின் அருள் இந்த கட்டிக்குள்ள மக்களுக்கு என்றென்றும் எப்பொழுதும் இருக்கும். நீண்ட ஆளும் நீங்களாம் நல்லா இருக்கணும். அதனால் அவர் புகழை போயிட்டு சென்று அப்பாவை சந்திக்கிறேன். சூட்டுக்கோள் சாமிக்கு தான் திருநாளாம், அவர் முகத்தழகை காண வரும் ஒரு நாளா. சூட்டுக்கோள் மாயாடி சாமிக்கு தான் திருநாளாம், அவர் முகத்தழகை காண வரும் ஒரு நாளா. சித்திரை பூ மாலையிலே தோரணமா, இரவு மாலையிலே தோரணமா, சிங்காரன் தேரில் வர ஊர்வலமா. ராமலிங்க சுவாமிக்கு தான் திருநாளா, அவர் முகத்தழகை காண வரும் ஒரு நாளா. பாலோடு பன்னீர் அபிஷேகமா, அவர் பொன்னீரி மலைகளில் அலங்காரமா. ஆளோடு பன்னீரும் அபிஷேகமா, அவள் பன்னீரில் கலந்திருக்கும் அலங்காரமா. மங்கள குங்குமத்தில் திலகம் ஐயா, மங்கள குங்குமத்தில்
காதலிலே வாழும் தெய்வமே, வாழ்வோரை காத்து நிற்கும் கருணை தெய்வமே, குலங்களை காத்து நின்று கொடி கொடுப்பாரா, காத்து நின்று கொடி கொடுப்பாரா, அருகே சென்று வணங்கும் போது அருளிடுவாரா, அருகே சென்று வணங்கும் போது அருளிடுவாரா, மாயாண்டி சாமிக்கு தான் திருநாளா, முகத்தழகை காண வரும் ஒரு நாளா, சித்திரை பூ மாலையிலே தோரணமா, வாழ்ந்திருக்கும் தோரணமா, ராமலிங்க சுவாமிக்கு தான் திருநாளா, அவர் முகத்தழகை காண வரும் ஒரு நாளா. தன்னாருடைய சிவனையை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நான் தான் இந்த ராமநாதபுரம் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய சேதுபதி மன்னர். சிங்கம் போல் எனது நாட்டை எந்த குறையில்லாமல் சீரோடு சிறப்போடு ஆண்டு கொண்டிருக்கிறேன். என் நாட்டிலே பசி பட்டினி பஞ்சம் என்ற ஒரு வார்த்தைக்கு இடமில்லாமல் என் மக்களை கண்ணும் கருத்துமாக காவல் புரிந்து இருக்கிறேன். என் மக்கள் இதுவரையும் என்னுடைய எந்த குறையும் கூறியதில்லை. அந்த அளவிற்கு இந்த ராமநாதபுரத்தை நான் மிக சீரோடு சிறப்போடு ஆண்டிருக்கக்கூடிய இந்த சேதுபதி மன்னனின் உங்களிடம் பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு என் தாய் அந்த மாரியம்மனை வணங்கி வந்த எனது பணியை துவங்குகிறேன். கண்ணாயிரம் கொண்டவளை முத்து மாரியம்மா, கண்ணாயிரம் தாயே கண்ணாயிரம் கொண்டவளை முத்து மாரியம்மா, இவங்க பகமாக நின்றவளே எங்கள் தேவியம்மா, பொன்னாபரணம் கொண்டவளே எங்கள் தேவியம்மா,
பகமாக நின்றவளே எங்கள் தேவியம்மா. தங்கத்தால் உடுக்கெடுத்து தரணி ஆள்பவளே, தங்கத்தால் உடுக்கெடுத்து தரணியை ஆள்பவளே, வெளிச்சிரம்பு எடுத்து விளையாடி வருவளே, வெள்ளி சிலம்பெடுத்து விளையாடி வருபவளி. ஆயிரம் தாயே ஆயிரம் கொண்டவளே முத்து மாரியம்மா, இவன் கற்பகமாக நின்றவளே எங்கள் தேவியம்மா. வேப்பு குடை எடுத்து வேதனைகள் தீர்ப்பவளே தாயே அம்மா. வேவில் குழலெடுத்து விளையாடி வருபவளி. வேப்பு குடை எடுத்து வேதனைகள் தீர்ப்பவளே, வேண்டி வந்த மக்களுக்கு வேண்டும் வரம் தருபவளே, வேண்டி வந்த மக்களுக்கு வேண்டும் வரம் தருபவளே, நீ கொடுத்த வாழ்க்கை அம்மா அம்மா, நீ கொடுத்த வாழ்க்கையம்மா. நீ கொடுத்த வாழ்க்கை அம்மா, நீ கொடுத்த வாழ்க்கை அம்மா, முத்தை மூளை போற்றுகிறோம் தாயே முத்து மாரியம்மா. கண்ணாயிரம் தாயே கண்ணாயிரம் கொண்டவளே முத்து மாரியம்மா, இவன் கற்பகமாக நின்றவளே எங்கள் தேவியம்மா. நான் இந்த நாட்டை மிக சீரோடும் சிறப்போடும் செல்வ சிறப்போடும் ஆண்டு கொண்டிருக்க காரணம், ஒரு மன்னன் சரியாக இருந்தால் மட்டும் இந்த நாட்டை மிக சீரோடும் சிறப்போடும் ஆள முடியக்கூடாது, ஆள முடியாது. என் நாட்டிலே இருக்கின்ற அமைச்சர் பெருமக்களால் இந்த நாட்டை அவர்கள் இந்த நாட்டிலே என்ன குறை என்று என்னிடம் சொல்லி அதற்கு நல்ல தீர்வுகளை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று அவர்கள் சொல்லிய வார்த்தை கிடங்கு எனது கட்டளை கிடங்கு இந்த நாட்டை மிக சிறப்போடு நாங்கள் ஆண்டு கொண்டிருக்கிறோம். அதுபோல் என் நாடு எப்படிப்பட்ட நாடு, எனக்கேற்ற நாடு. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் வளர்வதும் எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. தவழும் நிலமா தங்கரதும் தாரகை பதித்த மணிமகுடம், அவளு நீளமா தைந்தரும் தாரகை பதித்த மணிமகுடம், உலகம் போற்றும் கடை கூடும் தாயே எந்தன் கடை கூடும். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடி மடி விரித்தாள் எனக்காக. வாருங்கள் வாருங்கள் வெற்றிவேல் அவர்களை தங்களை வருக வருகென வரவேற்கிறேன். ஆம், நம் நாட்டிலே எனது மகளுக்கு தாங்கள் அனைத்து பயிற்சிகளையும் மிக சிறப்பாக சொல்லிக் கொடுத்து விட்டீர்களா? ஆமாம், என் மகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ஏனால் எனது ஆருயிர் கண்மணி எனது அன்பு மகள் நாச்சியார் இல்லாத இந்த இடம் எனக்கு ஏதோ கலையிழந்தது போல் தெரிகிறது என்றீர்கள் அவர்களை. அன்பு மகள், இந்த நாடு போற்றும் உலகம் போற்றும் பெண்மணியாக தீர்க்க ஆயுளோடும் குறைவில்லாத செல்வத்தோடும் வாழ வேண்டும் என்று உன்னை வாழ்க வளரும் என்று வாழ்த்து வருகிறேன். குருநாதரே, ஆசீர்வாதம் என்றுமே உங்களுக்கு உண்டு தாயே. வெற்றிவேல், என்ன தாங்கள் இப்படி பேசுகிறீர்கள்? தாயே அவர்கள் இவர்கள் என்று நாச்சியார் திருகுணத்தை அல்லவா? மன்னா, வேலுநாச்சியார் சாதாரண பெண் அல்ல. தமிழ், ஆங்கிலம், உருது, கன்னடம் என்று 6 மொழிகளில் பயிற்சி பெற்றவர். குதிரை ஏற்றத்தில் வல்லமை உடையவர், வாள் பயிற்சியில் வீரமிக்கவர். இவருக்கு குருநாதராக இருப்பதில் நான் பெருமை அடைகிறேன். அப்பா, என் மகளை பற்றி ஆசான் தாங்கள் கூறுவதில்
நான் மிகவும் பெருமிதமடைகிறேன், கர்வம் கொள்கிறேன் அல்லவா? வித்தைகள் கற்றுக்கொள்வதற்கும் தாங்களும் குருநாதரும் தானே காரணம். அப்படி இருக்க தாங்களே என்னை பெருமையாக பேசலாமா? அது மட்டுமல்ல, சிறு வயதிலேயே தாயை இழந்தவள் நான். தாய்க்கு தாயாகவும் இருந்து தந்தைக்கு தந்தையாகவும் இருந்து என் மனதிலே வீரத்தை விளைத்தது தாங்கள் தானே தந்தையே. அன்பு மகளே, விதைத்த விதையெல்லாம் விளைந்து நிற்பதில்லை. மிக அற்புதமாக உன்னிடத்தில் இந்த விளைந்த நெற்கதிர் போல் தன்னடக்கம் இருப்பதால் நீ என்றும் பல்லாண்டு காலம் வாழ்வாய். அன்பு மகளே. மன்னா, வேலுநாச்சியாரின் பயிற்சி காலம் முடிவடைந்தது. வால் பயிற்சி, சிலம்பாட்டம் போன்ற பயிற்சிகளை மக்கள் முன்னிலையில் நடத்துவதற்கு தாங்கள் அனுமதி வேண்டும். அதற்கென்ன, அப்படியே ஆகட்டும். உடனே அதற்கான அனைத்து ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். பாருங்கள், பயிற்சியை தொடங்கும். அப்படியே ஆகட்டும். அற்புதம், அருமை, அருமை, அருமை. அற்புதம், அற்புதம். என் மகள் நாச்சியாரின் தந்தை என்பதிலே நான் மிகவும் பெருமை கொள்கிறேன். என்ன வெற்றிவேல் அவர்களே, என் மகள் வெற்றி பெற வேண்டும் என்று தாங்கள் விட்டுக் கொடுத்து விட்டீர்களா? இது வேலுநாச்சியாரின் வீரமிக்க வெற்றி. நான் தான் கூறினேன்.
வேலுநாச்சியாரின் வீரம் மிகவும் மிகவும் எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. ஏனென்றால் எனக்கப்புறம் என் நாட்டை ஆள்வதற்கு மிகவும் வீரத்தோடு ஒரு ஆண்மகனைப் போல் வேறு கொண்டு எழுந்து என் மகள் வேலுநாச்சியாரை வாழ்க வாழ்கவென்று நான் வாழ்த்துகிறேன். அப்பா விடை கொடுங்கள், நான் சென்று பயிற்சியை தொடங்குகிறேன். அப்படியே ஆகட்டும், சென்று வா அன்பு மகளே, சென்று வா. மறந்தே போய்விட்டேன். என்ன வெற்றிவேலவர்களே, என்ன ஓலை அது? சிவகங்கையிலிருந்து மன்னர் சசிவர்ண தேவர் நமக்கு ஒரு ஓலை அனுப்பியிருக்கிறார். என்ன அது? அவர் மகன் முத்துவடுகநாதருக்கு வெற்றிவேலவர்களே, சிவகங்கை சேனையை ஆண்டு கொள்ளக்கூடிய சசிவர்ண தேவரின் அன்பு மகன் முத்துவிடுகிறாருக்கு நமது நாச்சியாரை மணமுடிக்க விரும்புகிறார்கள். உண்மைதான். நான் சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன், நீங்களே படித்து விட்டீர்கள். மிக்க மகிழ்ச்சி. நாம் உடனே சிவகங்கை செல்வதற்கு அனைத்து ஏற்பாடுகள் செய்யுங்கள். சம்மதத்தை நேரிலே கூறி திருமண தேதியை குறித்து விட்டு வருவோம். ஆஹா 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 மன்னா, ஒரு சிறிய விண்ணப்பம். வேலுநாச்சியார் திருமணம் முடிந்து சிவகங்கை செல்லும் பொழுது நானும் கூடவே சென்று அவருக்கு உறுதுணையாக இருக்க விரும்புகிறேன். அதற்கு தாங்கள் அனுமதிக்க வேண்டும். அனுமதி என்ன? என் மகளோடு எப்போதும் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களே, அதுவே எனக்கு மிகவும் சந்தோஷம். ஏனென்றால் நாச்சியாரின் திருமண காட்சி என் கண் முன்னே இப்போதே வந்து விடுகிறது. உடனே நாம் சிவகங்கை சென்று விட்டு வருவோம். வாருங்கள் போ. வாருங்கள் வாருங்கள். காலு காலு என் மகள் வேலுநாச்சியாருக்கும் சசிவர்ண தேவர் அவர்களின் அன்பு புதல்வன் முத்துவுடனாதற்கும் இங்கே நமது நாட்டு மக்கள் முன்னிலையிலே இந்த திருமணம் நடைபெறுகிறது. அனைவரும் நல்ல ஆசி கூற வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி வணங்குகிறோம். எல்லாரும் கை தட்டுங்க நல்லா. பல்லாண்டு காலம் இருவரும் நீண்ட ஆயுளோடும் குறைவில்லா செல்வத்தோடும் ஆள வேண்டும் என்று காலு காலு நல்லவர்க்கெல்லாம் சீன் அடிச்சு நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் காட்சியமா. நம்பிக்கை வைத்து கள்ளையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியமா, அதுதான் உண்மையின் காட்சியமா, அதுதான் உள்ளத்தின் சாட்சியமா. நல்லவர்க்கெல்லாம் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் காட்சியமா, தெய்வத்தின் சாட்சியம்.
நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மா. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மா. பறவைகளே பறவைகளே பதில் சொல்லுங்கள், பறவைகளே பதில் சொல்லுங்கள். மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்கள், மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்கள். மனதுக்கு மனதை கொஞ்சம் தூது சொல்லுங்கள். நல்லவர்க்கெல்லாம் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் காட்சியமா, தெய்வத்தின் சாட்சியமா. ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனன்று எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனன்று எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. மனிதனம்மா மயங்குகிறேன், மனிதனம்மா மயங்குகிறேன். தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே, தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே. தவறியும் வான மண்ணில் விழுவதில்லையே. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் காட்சியமா. நம்பிக்கை வைத்து கள்ளையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியமா, அதுதான் உண்மையின் காட்சியம்.